கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் தெய்வ சித்தம் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படி நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே நம்முடைய சித்தத்தை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும். சத்துரு இந்த வசனங்களை எடுத்து போடாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, ஒரு மனுஷன் முதலாவது தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்றார். உலகத்தோடு கூட ஒத்து போகிறது இல்லை, உலகத்தின் காரியங்கள் அந்த இச்சைகளிலே நம்ம விழுந்து கிடக்கும் போது தேவனால் நம்மோடு கூட தொடர்பு கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவரால் நமக்கு வெளிப்படுத்த முடியாது. ஏனென்றால் அதை வெளிப்படுத்தினாலும் நம்முடைய இருதயமானது அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே ஆண்டவர் நம்மிடத்துல வந்து கட்டாயப்படுத்த மாட்டார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறத, உலகத்தார் எப்படி நடந்து கொள்றாங்க, பேசுறாங்க, என்னென்ன காரியம்லாம் பண்றாங்களோ அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நீங்க விட்டுட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார். சொல்லும்போது தான், அதை நம்ம விட்டு வெளியே வரும்போது தான் தேவனுடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தம் நன்மையானதை செய்து முடிக்கும். ஒருவேளை இந்த உலகத்திலே நமக்கு அது பாடுகளும் நிந்தைகளும் வேதனை கொண்டு வரதா இருந்தாலும் பிற்காலத்திலே நமக்கு அது மகிமையை கொண்டு வரக்கூடியதாய் ஆண்டவர் வைத்திருப்பார். எல்லாருக்கும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும் நிறைவாய் கிடைக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லாருக்கும் ஆண்டவர் பணத்தை கொடுத்து ஊழியத்தை செய்யும் சொல்றதில்லை. எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து வசதி வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்து நீ ஊழியத்தை செய்யும் சொல்றதில்லை. கஷ்டப்படுறாங்கன்றதுனால அவங்க உண்மையற்றவர்கள் என்று சொல்லி நம்ம தீர்மானிக்க முடியாது. நல்ல பணம் வச்சுட்டு ஊழியம் செய்கிறாங்கங்கிறதுனால அவங்களிடத்துல எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி நம்ம தீர்மானிக்க முடியாது. தேவன் ஒருவரே எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அவருடைய திட்டம் என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில அது நன்மையாய் மாற்ற வேண்டும். அது நன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறதுனால தான் அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றார். அப்போஸ்தலர் 13:22 தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், அவன் என்னுடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வான். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு டெஸ்டிமனி தேவனே ஒரு மனுஷனை குறித்து கொடுக்கிறார். பாருங்க, சவுல் தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் அதன்படி அவன் செய்யலை. தார்மாரான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்துட்டு அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் முடிவை தேடி கொண்டு விட்டு அவன் போய்விட்டான். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆனால் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் தேவனுடைய சிந்தனையாக இருந்தது. தேவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்வதற்கான அவனுடைய இருதயம் பக்குவப்பட்டு இருந்தது. எப்பொழுதும் கர்த்தருக்கு அவன் பயந்தவனாக இருந்தான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாக காணப்பட்டான். கர்த்தரிடத்திலே ஆலோசனையை பெற்று அதை நிறைவேற்றுகிறவனாக காணப்பட்டான். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, கர்த்தருடைய இருதயம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். இஸ்ரவேலில் பாவம் இருக்கக்கூடாது, தெய்வ பயம் இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நீதியும் நியாயம் செய்யும், அநியாயம் செய்யக்கூடாது. ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு தீமை செய்யக்கூடாது.
இதெல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்த ஒரு எண்ணம். அதை தாவீது கொண்டிருந்தான். கர்த்தருடைய சித்தத்தை அவன் அறிந்தபடியினால்தான் நீதியும் நியாயமும் செய்தான். அவனுடைய வாழ்க்கையில அந்த பசவாளிடத்துல செய்த பாவத்தை தவிர எல்லா காரியத்திலும் அவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்தான். பாருங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டணும், தேவன் மகிமைப்படணும்னு சொல்லி அவன் விருப்பம் உள்ளவனாய் இருந்தான். எவ்வளவோ காரியங்களை அதற்காக சேர்த்து வைத்தான். எத்தனையோ டன் கணக்கான தங்கம், வெள்ளி, இரும்பு, மரம் எல்லாவற்றையும் விலையுயர்ந்த கற்கள் சேர்த்து வைத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய ராஜ்ய பாரியத்துல எல்லாரும் சுகமாக இருக்கும்படி, எல்லாம் கர்த்தரை தேடும்படியா, கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியா காரியங்களை செய்தான். கர்த்தர் நல்லவராக இருக்கார். கர்த்தரை விட்டு ஜனங்கள் வழி விலக போவதற்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை. அவனுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக இருந்தது. அதே சமயத்தில் ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்து அந்த தேசத்தை அவன் ஜீவிய காலமெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மக்களாக அவன் நடத்தி கொண்டு போனான். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், என் சித்தத்தின்படியெல்லாம் அவன் செய்வான். சும்மா ஆண்டவர் சாட்சி கொடுக்கல. தேவனுடைய இருதயத்தை குறித்து தாவீதுக்கு அறிவு இருந்துச்சு, உணர்வு இருந்துச்சு, பயம் இருந்தது. அந்த இருதயத்தில் என்ன விருப்பம் வைத்திருந்தாரோ அதை செயல்படுத்துவதற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தின போதும் அந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது அவன் வெட்கப்படாம கர்த்தர் ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துறான், தாழ்மைப்படுத்துறான். ஆண்டவர் அதை விரும்புகிறார். எல்லா மகிமையும் அவருக்கு என்று சொல்லி எல்லா மகிமையும் கனத்தையும் அவருக்கு முன்பாக அவன் செலுத்துறான். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால தான் தாவீதினுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வழியிலே இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த சிங்காசனம் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறது. தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் தாவீது வைத்திருந்த அதே கொடியை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவன் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை, தேவ சித்தத்தில் அவன் நிலைத்திருந்தது மாத்திரம் இல்லாமல் அந்த தேசத்தையே அவருடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி வழி நடத்தி கொண்டு போனான். கர்த்தர் நல்லவராக இருக்கு. ஆகையால் தான் தாவீதுடைய வாழ்க்கையில எங்கேயுமே தோல்வி இல்லை. எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயம் கொடுத்து தாவீதை ஆசீர்வதித்தார். அவனுடைய கடைசி நாட்களில கூட சாலமோனுக்கு சொன்ன அறிவுரை என்னன்னா, நீ கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உன்னோடு. பாருங்க, எவ்வளோ ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார் ஒரு மகனுக்கு. நீ கர்த்தரை விட்டு விலகினா அவர் உன்னை விட்டு விலகி போயிடுவார். ஆகவே நீ கர்த்தருக்கு முதலாக பயப்படு. நீ பயந்து நீ தேசத்தை கர்த்தருக்கு நேராக நடக்கும் சொல்லி அறிவுரை சொல்லிட்டு போன. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, நன்மையும் பிரியம் ஆண்டவருக்கு விருப்பமான காரியமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அது பிரியப்படத்தக்கதாய் ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார். இந்த உலகத்திலே அவருடைய சித்தத்தை செய்யும் போது நம்ம அடி உதவாங்கலாம், நமக்கு பொருளாதார குறைவுகள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் ஒரு நேரம் வரும்போது ஆண்டவர் அதை பிரியமாய் மாற்றுவார். நம்ம விரும்புகிறதை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தருவார். ஸ்தோத்திரம். நம்ம பாடுபட்டாலும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, இந்த அவருக்காக பாடுபடுறதுக்கு நமக்கு அளிக்கப்பட்ட அந்த கிருபையை நினைச்சு ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவார். எனக்கு ஒரு தாயாரை தெரியும், நல்ல அருமையான ஆவிக்குரிய தாய். அவங்க குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளால் கணவரால பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஏகப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க முகத்துல வருத்தமே இருக்கும். நான் பார்த்ததே இல்லை. தேவன் நல்லவராக இருக்கிறான். அவங்க எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் கர்த்தரை குறை சொல்ல மாட்டாங்க. ஆண்டவருக்காக பாடுபடுறதுக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு அருமையான தாய். சந்தோஷமா இருப்பாங்க. தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாரு. அப்போ நமக்கு அந்த வாழ்க்கை பிரியமா இருக்கும்.
பணம் பொருள் கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்காட்டாலும், பிரச்சனைகள் மத்தியிலே நம்மளை நடத்தி கொண்டு போனாலும் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ற ஒரு இருதயத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். நமக்கு அவருக்காக பாடுபடும் போதும் அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, பரிபூர்ணமான சித்தம், அவருடைய சித்தம் அறகுறையான ஒரு காரியம் அல்ல, அது பரிபூர்ணமானது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, ஒரு சந்ததியை, ஒரு தேசத்தை, தேசங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு பரிபூர்ணமான ஒரு சித்தம் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த சித்தத்தின்படியெல்லாம் நம்ம செய்யணும்னா பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நம்ம தரிக்கவே கூடாது, உலகத்தோடு கூட ஒத்தே போகக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்போது எல்லாரும் நம்மை கனப்படுத்துவாங்க, உற்சாகப்படுத்துவாங்கன்னு நினைக்க முடியாது. பயங்கரமாக எதிர்த்து நிற்பாங்க. தேவன் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில ஒரு தீர்க்கதரிசி சொல்றார், எருசலேமுக்கு நீ போகும்போது புறஜாதி கையில் ஒப்பு கொடுக்கப்படுவ, உன்னை கட்டி அவங்க கொண்டு போவாங்க. எல்லாரும் சொல்றாங்க பவுல்கிட்ட, நீ போவாதே, வேண்டாம், அன்பா இருக்கிறவங்க தான். பவுல் சொல்றாரு, நான் கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நான் மரிப்பதற்கு ஆயத்தமாக. அப்போ தேவனுடைய சித்தம் அதுதான். அதனால தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்தார். தனக்கு பிரியமானவங்க தான், நல்ல விஷயம்தான் சொல்றாங்க. நோ, அதை காட்டிலும் தேவனுடைய சித்தம் அதுதான் முக்கியம். அங்கே போகும்போது ஆண்டவர் என்ன சொன்னார், நீ போயிட்டு ராயனுக்கு முன்பாக நிற்கணும், சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு. பாருங்க, ஆண்டவர் அற்புதமா அவரை வழி நடத்தி போனார். கடைசி காலங்களில் அவர் ரோமத்தில் போயிட்டு அங்கே இருந்து இரத்த சாட்சியாக மறித்து போனார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டார். அப்போ தேவ சித்தம் எதுவோ அதை அவர் அறிந்து அதில் உறுதியாக இருந்தார். மற்றவர்கள் மேலே அவர் அன்பா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அன்பா இருந்து சொன்னதை அவர் மதிக்கல, திமுறா பேசுறாரு, அப்படியெல்லாம் இல்லை. அதை காட்டிலும் ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருக்கு என்ன பிரியமோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்த ஒரு தேவனுடைய மனுஷன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, அவருடைய வாழ்க்கையில எவ்வளோ காரியத்தை அவர் பார்க்கும்போது வேதனையின் மத்தியிலும் சிறைச்சாலையில் உட்கார்ந்து பிலிப்பியர்களுக்கு சந்தோஷமாக இருங்க. நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. பிலிப்பியர் 4:4 எழுதுகிறேன். ஏன்னா தேவனுடைய சித்தம் அதுதான். அதனால் நீங்கள் அதன்படி இருங்க. என்ன நடந்தாலும், எப்படி நடந்தாலும் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆண்டவர் சொல்கிறார், 1 தெசலோனிக்கர் 5:8 அங்கே சொல்கிறாரு, நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி ஒரு உபத்திரவங்கள், போராட்டங்கள் வழியாக நம்ம போகிறது அவருக்கு பிரியமாக இருக்கு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, இயேசு பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிகளை கற்றுக்கொண்டு பூரணரானார். அதனால தான் அவர் இரட்சகராக அவர் உயர்த்தப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது அவரை உயர்த்தது? அவர் பட்ட பாடுகள். தேவன் அதை அனுமதித்தார், அதில் பிரியமாக இருக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரன் தான், பிலவுடு சன், அவர் நேசிக்கிற ஒரு நேசகுமாரன் தான். ஆனால் அவர் அடிப்படணும், நொறுக்கப்படணும், அவருடைய ரத்தம் சிந்தப்படணும். இது பிதாவுக்கு பிரியமாக இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர். அதை நன்மையாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதுனால தான் இயேசுவை ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உலக இரட்சகர் என்ற ஸ்தானத்தை அவருக்கு கொடுத்தார். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா முழங்காலும் முடங்க வேண்டும் என்று சொல்ல அந்த உயர்வை தேவன் அவருக்கு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சரி, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, அதை செய்யும்போது அதில் பாடுகள் வரலாம்,
நிந்தைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், அவதூறு வரலாம், நமக்கு ஏன் பொருளாதார குறைவுகள் வரலாம், சரீர பலவீனங்கள் வரலாம். எது நடந்தாலும் சரி, அதில் அவர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பாடுபட்டனாலும், நான் அவமானப்பட்டாலும் அது அவருக்கு பிரியமாக இருக்குது. ஆமே. என்ன இப்படி ஒரு உபதேசமாக நம்ம நினைக்கலாம். அப்படி அல்ல. இந்த பிரியமான காரியத்தை செய்வதற்கு ஒரு விலை கொடுக்கும். இயேசு அந்த விலையை கொடுத்தார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையே அவருக்கு கொடுக்கும். அவருடைய சித்தத்தை செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் மாத்திரமே நன்மையும் பிரியமான பரிபூர்ணமான தேவனுடைய சித்தத்தை முதலாவது அறிந்து கொள்ள முடியும், அதை நிறைவேற்ற முடியும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தேவ சித்தத்தை அறிந்து உண்மையாய் தங்களை துவக்கத்தில் ஒப்பு கொடுப்பார். போக போக பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி அவங்களுடைய இஷ்டத்துக்கு போயிடுவாங்க. அங்கே வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் வரும். நம்ம சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. இல்லை, நான் சரியாக தான் இருக்கிறேன்னு சொல்லி எதிர்த்து பேசுவாங்க. பிசாசு வழி விலகி போக பண்ணுகிறான். நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்னா அந்த திட்டத்தில் பாடுகள் வரதான் செய்யும். அந்த பாடுகளை நம்ம சகிக்கணும் தான் தேவன் அதை அனுமதிக்கிறார், நிந்தையை அனுமதிக்கிறார். அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யணும்னு நினைச்சோம்னா வழி விலகி போகும்போது தான் கிருபையை இழந்து நிற்கிறோம். தேவனுடைய தயவையும் தேவனுடைய உதவியும் நம்ம இழந்து நின்று தடுமாறுகிற வாழ்க்கையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர்லாம் ஊழியத்தில் பார்த்துருக்கேன், இங்கே இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க, எந்த ஊழியத்தையும் உருப்படியாக செய்ய மாட்டாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். வாழ்க்கை கடந்து போயிடுச்சுன்னா பிரயோஜனமற்றதாக போயிட்டா ஒன்றுமே யூஸ் இல்லை. ஆண்டவரிடத்தில் போய் நம்ம என்ன கணக்கு கொடுக்க முடியும், என்ன காரியம் நன்மையை நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த சித்தத்தின் மையத்தில் நம்ம நிற்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, அந்த விடுதலை புலிகள் என்று சொல்லி ஒரு இயக்கம் இருந்தது. அது எப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதில் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. மேலே இருந்து அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையை அப்படியே கீழே இருக்கிறவங்க உபயோகிப்பாங்க. ஏன் என்னதுக்குன்றதுலாம் அவங்க கேள்வி கேட்கக்கூடாது. நீ இந்த காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு மேலேருந்து கட்டளை கொடுத்தா அந்த கட்டளை அப்படியே நிறைவேற்றுவார். அதுதான் அவங்க கையில் இருந்த ஒரு டிசிப்ளின், ஒரு சிஸ்டம். அது நன்மையோ தீமையோ நான் அதை பற்றி பேச விரும்பல. அவங்க அப்படி ஒரு காரியத்தை வைத்து வைத்திருந்தாங்க. இப்போ பாருங்க, அவங்களுக்குள்ளே ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு இருக்குமானா தேவனுடைய பிள்ளைகள் அவங்க உலகத்தின் காரியங்கள் அப்படி இருந்தார்கள். நம்ம தேவனுடைய காரியத்தில் எப்படி இருக்குது? சாத்தான் எப்பொழுதுமே அவருடைய சித்தத்தை விட்டு நம்மளை வழிவிலக்கு பண்ணுறதுக்கு தான் நிறைய காரியங்களை செய்வோம். ஒரு நேரம் ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் அந்த ஸ்தாபனத்தில் அவர் தான் சீஃப் டைரக்டராக இருந்தார். அவரிடத்துல நான் பேசிகிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக சொல்லிகிட்டு இருந்தேன், அவருடைய சித்தத்தில் நம்ம இருக்கும்போது அண்ணே ஆண்டவருடைய கிருபை இருக்கும். எவ்வளோதான் எதிர்ப்புகள், எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். இதே நம்ம அந்த சித்தத்தை விட்டு வெளியே போயிட்டோம்னா கிருபை இழந்துடுவோன்னு, அதுக்கப்புறம் நம்மளை மறுபடியும் உள்ளுக்குள்ளே வர்றதோ அவருடைய சித்தத்தை செய்ய முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் கொஞ்ச நாள் கழித்து ஒரு சாட்சி சொன்னார். எனக்கு ஆச்சரியமாச்சு. தம்பி, நீங்கள் அன்னைக்கு சொன்ன ஆலோசனை எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கு. ஏனென்றா எங்கள் ஸ்தாபனத்தில் ஏற்பட்ட போராட்டங்கள், எதிர்ப்புகள் நிமித்தம் நானும் என் மனைவியும் தீர்மானம் பண்ணிட்டோம், இந்த வேண்டாம், இந்த ஊழியத்தை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டோம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் உங்கள் மூலமாக எங்களுக்கு இந்த ஆலோசனை கொடுத்தார். நானும் மனைவியும் அன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு போன பிறகு ஜெபத்தில் உட்கார்ந்து
12 மணி வரைக்கும் போராடி கண்ணீரோடு செபித்தோம். ஆண்டவர் எங்களுக்கு பலனை கொடுத்தார். நாங்கள் அவருடைய சித்தத்தில் இன்றைக்கு நிலை நிற்கிறோம். கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதிர்ப்புகள் மாறலை, பிரச்சனைகள் மாறலை, ஆனால் கிருபை இருக்கிறது. கிருபை இருக்கிறதுனால் தேவ சித்தத்தில் நிற்கும்போது எந்த ஒரு காரியமும் நம்மளை வெளியே தூக்கி போடவே முடியும். கர்த்தர் நல்லவராக இருக்கு. அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அசாத்தியமான தைரியம், ஞானம், பலன். அங்கிருந்து நம்மளை வெளியே ஏற்ற முடியவே முடியாது. என்னதான் நம்மளை கிளப்பணும்னு சொல்லி பிசாசு எவ்வளவு தந்திரங்களை பண்ணாலும் சரி, ஆண்டவர் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு அதற்குரிய கிருபையை தருவார், பலனை கொடுப்பார். நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அடக்கி போடுவார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு மனுஷனை தேவ சித்தத்தை விட்டு விலக செஞ்சுட்டா அப்புறம் அவனுடைய வழியை தாறுமாறாக்கிடுவான் பிசாசு. அவனுடைய வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலையற்றவர்களாய் மாறி போயிடும். என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோன்னே தெரியாது. ஆனால் அவன் நினச்சிட்டு இருப்பான் நம்ம ஊழியந்தான் செய்கிறோம். இல்லை, எல்லாம் ஊழியந்தான். ஆனால் தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யும். அதை விட்டுட்டு ஒரு வீட்டில் ஒரு வேலை எஜமான் சொல்கிறாருன்னா அவனை வெள்ளை அடினா வெள்ளை அடிக்கணும். நீ போயிட்டு எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கக்கூடாது, நீ போயிட்டு கார்பெண்டர் வேலை பார்க்கக்கூடாது. அதுக்கு ஆண்டவர் அழைக்கலை. அதுக்குரிய ஆட்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவனுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அந்த காரியத்தை தான் நம்ம செய்யணும். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு விஷயம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது ஏரோது மிரட்டல் வருகிறான். அவன் கொண்டு போடுவான், நீங்கள் போயிருங்கன்னு சொல்லி எச்சரிக்கும் போது ஆண்டவர் தைரியமாக பேசுகிறார். இன்றைக்கு நாளைக்கு நான் இங்கே தான் இருப்பேன், ஊழியத்தை நிறைவேற்றுவேன், 3ஆவது நாள் தான் நிறைவேறுவேன், அந்த நரிக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே அந்த மிரட்டலுக்கு, கொலை மிரட்டலுக்கு அவர் பயப்படவே இல்லை. அங்கே நின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாச்சு. தேவ சித்தத்தை அவர் செய்து முடித்து விட்டு, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சரி. ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்வார். பால்யாங்கிச்சு ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஒரு இடத்துல ஊழியம் செய்த போது ஒரு அம்மா பயங்கரமான கட்டுகள் அவங்க படுத்து கிடந்தாங்க. அந்த ஊர் மக்கள் சொன்னாங்கன்னா 30 நாள் டைம் தரும், இந்த சகோதரி எழும்பிட்டா அந்த இயேசு தெய்வன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த இடத்துல ஊழியம் செய்யலாம், இல்லைன்னா இந்த இடத்த விட்டு போயிருந்தாங்க. அப்போ அவர் தினம் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். 30ஆவது நாள் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபத்தில் போராடி ஒரு வலு சர்பத்துக்கிட்ட போராடி கடைசியில் அந்த சர்பத்தை ஜெயம் எடுத்து அப்படியே ஜெபத்தில் இருந்து தூங்கிட்டார். தூங்கிட்ட பிறகு காலையில் விடிஞ்சிருச்சு. அவர் வீட்டை தேடி ஜனங்க வந்துட்டார். வந்த உடனே என்ன ஆச்சோ, கடைசி நாள் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், நம்மளை இந்த ஊரை விட்டு அனுப்பிடுவாங்களோன்னு அவருக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் ஆராதிக்கிற இயேசு தான் தெய்வம். அல்லேலூயா. பாருங்கள், அந்த சகோதரியை கட்டி வைத்த இவர் ஊருக்காரங்க மிரட்டுறாங்கன்னு நினச்சி போயிருந்தாருன்னா அன்னைக்கு ஆண்டவருடைய சித்தம் நடந்திருக்காரு. ஆண்டவர் அந்த சபையை கட்ட உதவி செய்தார். கர்த்தர் நல்லவர். அப்படிதான் சில எதிர்ப்புகள் வரும், சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிப்பார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபத்தில் இருந்தோமானா ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, வடகொரியாவில் ஒரு சகோதரி, உலகத்திலே கிறிஸ்தவங்களுக்கு அதிகமான உபத்திரவம் கொடுக்கிற ஒரு தேசம். அந்த தேசம், அதில் ஒரு சகோதரி, அந்த சகோதரியை ஒரு சகோதரன் சந்தித்து, சகோதரியை நீங்கள் ஜெயிலில் இருந்து பாடுபடுங்க, உன்னை நான் இப்படியாயிலும் வெளியே கொண்டு போய் வடகொரியாவிலேருந்து பக்கத்து நாட்டில் விட்டுருவேன், நீ தப்பிச்சு போயிடுவோம் நாட்டுக்கு அப்படின்னு சொன்னபோது அந்த சகோதரி சொன்னாங்க, அதற்காகவா ஆண்டவர் என்னை அனுமதித்தார்? அவருடைய சித்தம் நான் இந்த தேசத்தில் இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதற்காக நான் என்ன பாடுபடணுமோ அந்த பாடுபடுறதுக்கு நான் என்னை அர்ப்பணிச்சிருக்கேன். இந்த தேசத்தை விட்டு நான் போக மாட்டேன்.
பாருங்க எவ்வளோ தெளிவான ஒரு வெளிப்பாடு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. பயங்கரமான தேசம் வடகொரியா தேசம். உலகத்திலே கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளவு கொடுமைகள் கொடுக்கிற ஒரு தேசம். ஒரு ஸ்திரீ தான், பயப்படவே இல்லை. பிரச்சனைகளை கண்டு பயப்படலை, சூழ்நிலையை கண்டு பயப்படலை. கர்த்தருடைய சித்தம் அது தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டும். தன்னை முழுமையாய் அர்ப்பணித்த இந்த சகோதரி தேவன் மகிமை அடைவார். பாருங்க, இன்னைக்கு அவங்க பாடுபடலாம், ஆனால் அதை வெறுப்பாக ஏற்றுக்கலை, பிரியப்படுறாங்க. கர்த்தருக்காக நான் பாடுகளை சகிக்கிறது எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எனக்கு அதில் ஒரு பங்கு, அதை நான் ஆசீர்வாதமாக நினைக்கிறேன், உபத்திரவமாக நினைக்கிறேன், கஷ்டமாக நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு சவால் விடுகிற வார்த்தை. தேவன் நல்லவராக இருக்கிறார். இப்போ பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்த்து தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். ஏன்னா உலகத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் ஆனாலும் தேவனாலே அதை மாற்றி அமைக்க முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிற அந்த பாதை, அந்த மாதிரி தேவனுடைய சித்தத்தை செய்வதில் பிரியமாக இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட உபத்திரவங்களும் கண்ணீரும் அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர நமக்கு கிடைச்ச அது பாக்கியம், ஆசீர்வாதம் அப்படின்னு நினச்சி ஏற்றுக்கொள்கிறவங்க எந்த ஒரு போராட்டத்திலும் நிந்தையிலும் சோர்ந்து போகவே மாட்டாங்க. மாறாக அவங்க கர்த்தருக்குள்ள பலன் அடைவாங்க. இவ்வளோ தூரம் நான் உபத்திரத்தில் கடந்து வந்திருக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருந்திருக்கிறார், ஸ்தோத்திரம். அவங்க மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாமல் கூட அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்க பட்ட பாடுகள், அவங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு எந்த இடத்துல அவங்க விலை கொடுத்தாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் அவர்களை கொண்டு இல்லை மற்றவர்களை கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை கட்டும்போது அங்கே இவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாருங்க, எந்த விதையும் விதைக்காம அந்த விதை மண்ணுக்குள்ளே போய் நசுக்கப்படாமல் அதுக்குள்ளே இருந்து முளைச்சி எந்த ஒரு செடியோ மரமோ வரவே வராது. ஆகவே தான் ஒரு சிலரை ஆண்டவர் விதைகளாக வைத்திருக்கிறார், ஒரு சிலரை அறுக்கிறதுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலரை தண்ணீர் ஊற்றவும் நிலத்தை பராமரிக்கவும் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அந்தந்த காலத்தில் அந்தந்த இடத்துல ஆண்டவர் ஊழியங்களை வைத்திருக்கிறார். ஆகையினால விதை பார்க்கறதுக்கு இல்லை, மறைந்து போகிறதுனால அதில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, பாடுபடுறதுனால நொறுக்கப்படுறதுனால ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. தேவனுடைய சித்தத்தை அந்த இடத்துல நம்ம நிறைவேற்றுகிறோம். நம்முடைய பாடுகள் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம விதையால் ஆண்டவர் விதைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு ஆரம்பத்தை நம்ம மூலமாய் கர்த்தர் துவக்குகிறார் என்று சொன்னால் அது சாதாரண காரியம் அல்ல. நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், எத்தனையோ பேர் கிராமங்களுக்கு போய் மிஷினரிகளாக போய் ஊழியத்தை ஆரம்பித்திருப்பாங்க. ஆரம்பத்தில் அவர்கள் விதைகளால் விதைக்கப்பட்டு போனாலும் பிற்காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த விதைகள் மூலமாக அவர்களால் சொல்லப்பட்ட சுவிசேஷம், அவர்கள் பட்ட பாடுகள், அவர்கள் சிந்தின அந்த இரத்தத்தின் நிமித்தம் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை அங்கே கொண்டு வருவார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டார். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய நன்மையும் தேவனுக்கு பிரியமானதும் பரிபூர்ணமான சித்தத்தை நம்ம அறிந்து கொண்டு அதன்படி நம்ம செய்யும்போது ஆண்டவர் அவரை போல நம்மை மறுரூபப்படுத்துவார். 1 யோவான் 3:2 சொல்லுது, இப்பொழுது நம்ம இப்படி இருக்கிறோம், பின்பாக நம்ம எப்படி இருப்போம் தெரியாது, ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாக அவருடைய சாயல், அவருடைய மகிமை நமக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்து வைத்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அர்ப்பணிக்கிற மக்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த உலகத்தின் காரியங்கள், வேஷங்கள் எல்லாம் கடந்து போகும். ஆனால் உங்களுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, இந்த உலகத்தில் அது பார்வைக்கு எப்படி இருக்குமோ தெரியாது, ஆனால் உம்முடைய பார்வையிலே அது பிரியமாக இருக்கிறது. அந்த காரியங்களை நன்மையாய் நீர் மாற்றுகிறீர் ஆண்டவரே. வருங்கால சந்ததிக்கு, தேசங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறீர் ஆண்டவரே. இந்த சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அது நிலைத்திருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். எல்லா எரிச்சல், முறுமுறுப்புகள், கோபங்கள் நீங்கி போகட்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய நல்ல சுகம் பலன் கொடுங்கப்பா ஆண்டவரே. அவர் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தின் காரியங்களை ஆசீர்வதிங்க, கர்ப்பத்தின் கனிகளை கொடுங்க, திருமண வாழ்க்கையை கொடுங்க. எல்லா தடைகளை நீக்கி போட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.